அதாவது இந்த மரணங்கிறது இயற்கையானது, எல்லாருக்கும் நிகழக்கூடியது ஒன்று. இந்த மரணம் ஒரு தடவை தான் இல்லை, 2 தடவை நடக்கும். நிறைய பேருக்கு 90% ஜனங்களுக்கு ஒரு தடவை தான் உயிர் உடலை விட்டு போகும்போது இறந்து போகிறான் ஃபினிஷத்தோட. மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்றவர்கள் அந்த பேரும் புகழும் தோல்வியாலேயோ இல்லை வேலை சில காரணங்களாலேயோ அந்த பேரும் புகழும் எழுந்து விட்டால் அப்போ அவன் சாகிறான். அவனுக்கு ஒரு வாட்டி மரணம் நடக்கும். அதுக்கப்புறம் உயிர் உடலை விட்டு பிரியும் போது இன்னொரு வாட்டி நடக்கும், 2 தடவை நடக்கும் இந்த மரணம். மரணமே இல்லாதவங்க சில பேர் இருக்காங்க, அது ஒரு 1% தான் இருக்கும். அவங்க வாழும்போது சரி, அவங்க இறந்து போன பிறகு கூட அவருடைய பேரும் புகழும் என்றைக்குமே எல்லாருடைய மனதிலையும் இருக்கும். அந்த மாதிரி சாகா வரம் பெற்றவர்கள் அவங்கள ஒரு தனிப்பிறவிகள். உதாரணத்துக்கு காமராஜர் அவர்கள், பெரியார் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்,